கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் ஔவையார். கல்வியின் அவசியத்தை நிறைவேற்றும் அரசு பள்ளிகள் கிராமம் தொடங்கி நகரம் வரை பல கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மாற்றியமைத்துள்ளன. அரசு பள்ளிகளின் ஆக்கப்பூர்வ பங்களிப்பை கொண்டாடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் நடப்பாண்டு 70 அரசு பள்ளிகளில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது. 150 ஆண்டுகளை கடந்த அரசு பள்ளிகளும் சேலத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பாகும். சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி 151வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் மாவட்ட அளவிலான விழா அங்கு நடைபெற்றது. முதன்மை கல்வி அலுவலர் கபீர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி, மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் ஆகியோர் சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை சுடர் ஏற்றி தொடங்கி வைத்தனர். சேலம் மாநகரின் மையப்பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வரும் சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆசிரியர், மருத்துவர், தொழில் முனைவோர், காவல் ஆய்வாளர், அரசு அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் என தங்களின் பன்முகத்தன்மையை ஒருங்கிணைத்து ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தியதே காரணம் என அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். என்னோட பேர் ரேகா பிரியதர்ஷினி. நான் சேலம் மாநகரத்துடைய முன்னாள் மேயர், அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியுடைய முன்னாள் மாணவி. 150 வருடம் பழமையான ஒரு பள்ளியில் படித்த பெருமை, அதை இந்த பதிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே படித்ததை இந்த தளம் தான் எனக்கு பொது வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு ஆளுமைன்னு இப்போ எல்லாம் சொல்கிற அளவுக்கு வளரக்கூடிய ஒரு இடமா இருந்தது இந்த அரசு பள்ளி தான். என் பேர் சரண்யா. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் 2003 இருந்து 2008 வரைக்கான ஆண்டில் படித்தேன். இந்த ஸ்கூல் என்னவா நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ எப்படி நம்ம நாட்டுக்கு விவசாயம் ஒரு முதுகெலும்பாக இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த பெண்கள் முதுகெலும்பாக இருக்கிறதுக்கான பேக் போனாக இருக்கிறதுக்கு நம்ம விடாமுயற்சி, ஒரு கலைத்திறன்கள், அவங்க பேச்சு திறன், ஒரு முன்னாடி எப்படி ஒரு விஷயம் கொண்டு போகணும், வீட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதே மாதிரி ஃபேமிலியில் இல்லாமல் வெளியிலையும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த இந்த ஸ்கூலில் இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த என் பேர் துர்காதேவி. நான் இந்த ஸ்கூலில் தான் 6th to 10th வரைக்கும் படித்தேன். இப்போ நான் சேலம் சிட்டியில் எஸ்ஐயா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்கூல் தான். நான் தமிழ் மீடியம் தான். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்குமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லா 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 இண்டஸ்ட்ரீஸ்லும் எல்லா இடத்துலையும் டாப்பில் இருக்காங்க. ஒரு ஜாதி மத பேதமின்றி, ஏழை பணக்காரர் வித்தியாசமின்றி எல்லோரும் சமம் என்ற சமத்துவத்தை அரசு பள்ளிகள் தான் விதைக்கின்றன. சமூகத்தில் எந்த ஒரு உயர்நிலைக்கு சென்றாலும் மீண்டும் பள்ளிக்கு சென்றால் அனைவருமே மாணவர் மனநிலைக்கு சென்று விடுகிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.